திருநள்ளாறில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர்களை பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் தலைமையில் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் சுமார் 50 பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்கள் 3ஆம் கட்டமாக வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன், முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாள் அன்று பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட 40 பயனாளிகளுக்கு கேஸ் அடுப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும், 2ஆம் கட்டமாக 50 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இன்று 3ஆம் கட்டமாக 50 பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் மூலம் கேஸ் சிலிண்டர்களை வழங்கியுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். 10 கோடி பெண்களுக்கு மேல இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த இதில் மானியம் 300 ரூபாய்க்கு மேலே உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் மேலும் ஒரு 100 ரூபா விலை குறைப்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்தபடியாக மகளிருக்கு பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை சரி செய்கிற திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஓசம் மாற்றிக்கிற திட்டமும் சலுகை விலைகளை கொடுத்துருக்காங்க. இவை அனைத்தும் பாரத பிரதமர் மகளிர் மேலே அக்கறையுடன் மிகவும் ஏழ்மையில் உள்ள மகளிருக்கு இது உதவியாக இருக்கணும். அவங்க காச நோயிலேருந்தும் பல நோய்களிலிருந்தும் விடுபடுறதுக்கு இந்த திட்டம் உதவியாக இருக்குங்கிறதுல அவங்க விடாமுயற்சியில் எடுத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு தொடர்ந்து கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உஜ்வாலா திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் திட்டத்தின் மூலம் இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் அடுப்புகளை பெற்றுத் தந்த பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளனர். கேஸ் இணைப்பானது திருநள்ளாறு தொகுதியிலே அண்ணன் ஜி.என்.எஸ். ராஜசேகரனுடைய ஏற்பாட்டின்படி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்ம திருநள்ளாறு தொகுதியிலே அண்ணன் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் அவர்கள் இந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக வந்த பிறகு 3 அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அதை பெருவாரியான வாக்குகள் வெற்றி பெற செய்தார். பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, வருங்கால அமைச்சர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன், வருங்கால அமைச்சர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன்.